ஹலோ ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். அது நான் தான். இந்த இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ஆத்தி சந்தன கட்டை 6 மணி மேலே கோவிந்த மட்டை இல்லை சொல்கிறேன். அந்த பாட்டு எங்கே போனாலும் காதுக்குள்ளே ஒலித்து கொண்டே இருந்தது. அதை வச்சு நிறைய இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியில் ரீல்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த ரீல்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்ந்து எக்ஸ்ட்ரா சில ரீல்ஸ்லாம் இருக்குது, எக்ஸ்ட்ரானரி டேலண்ட்ஸோட ரீல்ஸ். அதெல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம், சிரிக்க போகிறோம். அவ்வளோதான் மணி. ஐ லவ் யூ மணி. சரி வாங்க வீடியோ பார்க்க போகலாமா? அந்த அம்மா டான்ஸ் ஆடுறத விட கேமராமேன் தான் அதிகமாக டான்ஸ் ஆடுறான். அந்த அம்மா கிட்ட மூமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்க விட கேமராமேன் மூமெண்ட்ஸ் தான் முன்ன பின்ன ஜாஸ்தியாக இருக்குது. முறுக்கு புளிய வேண்டியது, மாடியில் போய் வத்தலை காய போட வேண்டியது, ஃபுல்லாக சைன் லாங்குவேஜ் பேசிட்டு இதன் பேர் டான்ஸ் என்று எங்களை கூறிவிட்டு அதை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டியது. ஏன் இப்படி எல்லாம்? இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. இந்த அம்மா ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. சரி அடுத்து யார் அப்படின்னு பார்க்கலாம். ஏய் கேமராமேன் என்னடா ஆங்கிள் இதே மூக்குக்குள்ள கொண்டு போய் கேமரா வைய. சொல்லுங்க சார். மடப்பட பேசிட்டு இருக்கும்போது மைக் கொண்டாந்து வாய்க்குள்ள வரீடா. யாரா அவன்? அண்ணா இவர்கள் எல்லாம் இந்த ரீல்ஸுக்கு லைக் வந்ததெல்லாம் இந்த பலூனாக்காவை ஃபாலோ செய்யும் கூட்டம் போல. இச்சுக்கா வாட் இஸ் திஸ் இச்சுக்கு அப்படின்னு இப்படிலாம் அந்த டான்ஸ்ல இருந்துச்சு. அதெல்லாமா ஸ்டெப்ஸ்ல இன்க்ளூட் ஆகுச்சு. என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி அவங்களா போடக்கூடிய பிட்டா இந்த டான்ஸ்ல. இச்சுக்கு அப்படிலாம் சொல்றாங்களே, இல்லை அதுக்கு அர்த்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியலைங்க ஐயா. 90s கிட்டு அதனால சும்மா கேட்டேன் நான், அவ்வளோதான். அப்பா நளினம் பிரித்து கொண்டு பிச்சு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. பின்னாடி எங்கேயாச்சும் இதான் அந்த செட்டப்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஏதாச்சும் கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியது, ரீல்ஸ் எடுத்து போட வேண்டியது. கல்யாண வீட்டுக்கு போனோமா செருப்பு திருடணுமா பழைய சொத்து தின்னுமான்னு வந்து சொல்கிறேன் நான். இப்போல்லாம் எங்கே போனாலும் ரீல்ஸ், எதுக்கு எடுத்தாலும் எங்கே போனாலும் ரீல்ஸ் ரீல்ஸ் ரீல்ஸ். டென்ஷன் ஆகுமா இல்லையா எங்களுக்குலாம்? எங்களுக்கு இப்படிதான் இருக்கு. தள்ளி விடுற அந்த ரீல்ஸ் அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. சில பேர்த்துக்கு இருக்கும்ல, யாருக்கும் இருக்காது. இல்ல எனக்கு இருக்கு. அதுதான் சொல்றேன். அப்படியே கடைசியில் இப்படி கிளாஸியா அந்த கண்ணு அப்படி இந்த மூஞ்சி அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் பயங்கர கிளாஸியா மாசா ஒன்று பண்ணீங்க. செம்மையா இருக்கு. ஆனா என்ன பார்க்க தான் முடியல. நக்கல்யா அவனுக்கு. என்ன கிளாஸ் என்ன அப்படியே இந்த அல்லமத்தி ஹபீபுக்கு அப்படி கிளாஸியா ஆடுறாரு. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. இவரு கையிலலாம் ஆத்தி சந்தன கட்ட இந்த பாட்டு ஒப்படைச்சோம்னா என்ன பண்ணுவாரு? ரேப் பண்ணுவாரு. இல்ல சொல்றேன், இல்ல அப்படியே கிளாஸியா பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல வரேன் நானு. என்னடா இது? ஏன்டா கொசு பேட்டை கொசு அடிக்க யூஸ் பண்ணுவாங்க. எங்கன்னு அடிக்கதா எங்கேயாச்சும் சாக்கு அடிச்சு பின்னாடி டிக்கி கிக்கி மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கக்கா என்ன வாய் ஏதாச்சும் கேட்ட போடுறேன். டென்ஷன் ஆகுது எனக்கு. பின்னாடி அடிச்ச மாதிரி அப்படியே முன்னாடி அடிச்சுக்கோ. எல்லாம் மால் ஃபங்க்ஷன் ஆகி சுத்துங்கடா. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. இவருக்கெல்லாம் கனிமா பாட்டு இல்ல. கனிமாவை கொடுத்தாலே ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏடா பின்னாடி முன்னாடி அடிச்செல்லாம் மால் ஃபங்க்ஷன் ஆகி கிடக்குது. ஏன்டா நீ பேச வைக்கிறீங்க? டென்ஷன் ஆக்காதீங்க ப்ரோ. அடுத்து யாரு? அடுத்து ஸ்பெஷல் டேலண்ட்டை பார்ப்போமா? பேரும் அட்ரஸும் சொல்லுங்க. எதுக்கு? வீட்டுக்கே வந்து ரீல்ஸ் பண்ணி காட்ட போறீங்களாக்கும்? போதுமா? இன்ஸ்டாகிராம்ல பண்ண வரைக்கும் போதும். உனக்கு தெரியாதா? இல்ல எனக்கு புரியல.
சிவகார்த்திகேயன் ஹைட்டுக்கு அந்த டைலாகுக்கு இல்லை ஜென்ரலாகவே யாராச்சும் எதிர்த்தாப்புல நின்று பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா நேராக பார்த்து பேசி மேலே பார்த்து பேசினா மூஞ்ச பார்த்து பேசுகிறாங்கன்னு அர்த்தம். நேராக பார்த்து பேசினா நெஞ்சை பார்த்து கீழே பார்த்து பேசுகிறீங்களே. எதுக்கு அவரோட புரியல 6 பேக்ஸ் வச்சிருக்காரு என்ன வயிற்ற பார்த்து பேசுறதுக்கு அப்படி கேட்குறேன் நான். என்ன பார்க்குறதுனா மேலே பாருங்க, அதை விட்டு புட்டு இந்த ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்லைப்பா. இல்லை எனக்கு புரியல, என்னங்க எதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓ எதுக்கு அப்படியே அடுத்த லைன் சொல்லுங்களேன். ஓ காட் பியூட்டிஃபுல்ன்ட்டு ப்ரேயர்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் சொல்ல வேண்டியதானே. யாருமா நீ இதெல்லாம் அந்த பாடிட்டு இருக்காதா இப்போ சரியில்லாமா? அப்புறம் அனிருத் இதை எடுத்து மியூசிக்காக போட்டுருவாரு. தேவையில்லாத வேலை சொன்னா கேளுங்க. Wait a minute, 10 down limit, 10 times your limit, as you like a crocodile leopard. என்னது எனக்கு புரியல. வெயிட் அ மினிட் 10 டவுன் மினிட் crocodile like leopard, முஃபாசா த லைன் கிங்கா. என்னென்னமோ பேசுறியாமா? ஆனால் நல்லா இருக்கு இந்த மோட்டிவேஷன் சாங். இதை போட்டுட்டு நான் ஜிம்முக்கு போயிருக்கணும். இதை விட்டு போட்டு நானும் மோட்டிவேஷன் சாங்ஸ் சில பாட்டெல்லாம் கேட்குறேன். அடியே மனோ நில்லுனா இந்த பாட்டெல்லாம் கேட்டால் எங்கே மோட்டிவேஷன் ஆகும்? இதெல்லாம் மோட்டிவேஷன். இனிமேல் இந்த டவுன்லோட் இந்த அக்கா வாய்ஸை டவுன்லோட் பண்ணி இந்த பாட்டு மோட்டிவேஷன் பண்ணி ஜிம்மில் இனிமேல் பாடுற ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறேன்ட்டு. As you like a crocodile leopard, I'm the leopard, I'm like Texas Don Dam Shepherd. ஆட இதில் ஸ்ருதியெல்லாம் எடுத்து ஸ்ருதிகாசன் மாதிரி நல்லா ஹை பிச்சில் பாடுறதுனால இருமல் வேறு வந்து தொலைஞ்சிருதுடா மேடத்துக்கு. ப்ராப்பராக பாட விடுங்க மேடத்தை. சுக்ரியா. எது இங்கே பாருமா, ஏதோ நான் சும்மா ஏதோ கலாய்க்கிறேன் ஃபன்னாக எடுத்துக்கோ. அதை விட்டு தப்பான கெட்டாவதில் திட்டு நான் அவ்வளோதான். இப்போ என்ன சொன்னீங்க நீங்கள்? சுக்ரியா. ஓ சுக்ரியாவா? எனக்கு சாரிங்க. ஐ மைண்ட் ஆல்வேஸ் இன் தட் ஸ்டேட் ஒன்லி டேக்கிங் பேட் வேர்ட்ஸ். சாரி, ஒரு செகண்ட் தமிழில் ஏதோ சொல்லிட்டீங்களோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன். சுக்ரியானா என்னது? தன்யவாத், தேங்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவள் தானே. அடுத்து இது சந்தனக்கட்டை தான். அந்த பாட்டில் சொல்கிறாங்களே சந்தனக்கட்டை பட்டாசு கிட்டாசுன்ட்டு நல்லா தான் இருக்குது. பாட்டை சொல்கிறேன் நான். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டா. சூப்பர் பாட்டு. சந்தோஷ் நாராயண் சார் செதுக்கிருக்கேள் நல்லா இருக்கு. இல்லை சொல்கிறேன் நான். என்னடா திடீர்னு மித்துன் என்னடா இந்த ரன் படத்தில் வர விவேக் மாதிரி டேய் சிவா அப்படி சுத்திட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. காவிரி ஆத்தக்கரையில இடுப்புல சட்டி தலையில சட்டி ஆடுறா ரவா ஆடுறா ஆடுறா ரவா ஆடுறா. புரியுதாடா? நானும் டான்ஸ் ஆட தான் ட்ரை பண்ணேன். ஆனால் பார்க்கறக்கு அப்படி இருக்குது. நான் என்ன பண்ணுறது? ஆனால் இது நல்லா எங்கே எதை பார்க்குறதே இல்லை. பின்னாடி அந்த கிளாஸ்ல இருக்க அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்க அந்த மரங்களை பார்த்து ரசிக்கிறதா இது. அந்த பின்னாடி இந்த கிளாஸுக்கு பின்னாடி ஒரு 2 விண்டோ இருக்கு பாருங்க. அந்த 2 விண்டோவை பார்த்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும்ல ஒரு கலைஞனுக்கு. அது சொல்றேன், அது மாதிரி நல்லா தானே இருக்கு. திவ்யா நதியா ரெண்டுமே எங்க பார்க்கறதுன்னு தான் தெரியல. அடுத்த ரீல்ஸ் போயிடுவோம். எதுக்கு நம்மளே வாயை விட்டு மாட்டிக்கணும்? அடுத்த ரீல்ஸ் போயிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆட்டா கண்ணிமா அது கூட சேர்ந்து ஏகப்பட்ட ஸ்பெஷல் டேலண்ட்ஸ்லாம் பார்த்தோம். வீடியோ முடிந்து விட்டது நண்பர்களே. மறுபடியும் வேற ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். இன்னைக்கு ஏதாச்சும் கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா? சரி ஓகே, இந்த ரேப் பாடினது வச்சு ஒரு கேள்வி கேட்குறேன். ஏதோ ஓகேவா? ஃபைனல் கேள்வி. என்ன கேள்வினா, நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போனால் எந்த மோட்டிவேஷனல் சாங் கேட்பீங்க? நான் இனிமேல் அந்த அக்கா பாடினது எனக்கு மோட்டிவேஷன் சாங். Wait a minute, you're the crocodile, the leopard of the Mufasa, the Lion King. பா என்ன ராப், என்ன ஸ்டைல். அதனோட இருமல் வேறு. மேடம் ஹை பிச்சில் பாடினால பாவத்தை. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பாடுறாங்களா ரேப்பு. அதனால எனக்கு ஃபேவரெட்டு. நீங்கள் சொல்லுங்கள், ஜிம்முக்குலாம் போனால் என்ன பாட்டு கேட்பீங்க அப்படின்ட்டு. நான் உண்மையிலுமே என்ன பாட்டு கேட்பேன். இன்றைக்கி காலைல கூட இப்போ கூட ஜிம்முக்கு அக்கா மக எனக்கு ஒரு தீ இருக்காடா அந்த ரீமிக்ஸ் கேட்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஜிம்மில். அதுக்கப்புறம் சில மோட்டிவேஷனல் சாங்ஸு கேட்பேன் டீசெண்டாக. ஆனால் இதெல்லாம் ரொம்ப விரும்பி இப்போ அக்கா மக கேட்பேன். அப்புறம் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன்
ஏன் 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 அப்புறம் அதை கீழே ஊற்றிட்டு ஜிம்முக்கு வரக்கு தான், வேறு எதுக்கு இல்லை சொல்கிறேன். இல்லை அந்த மாதிரியான பாடல்கள்லாம் அந்த ரீமிக்ஸ் வெர்ஷன்லாம் போட்டு டொம்மு நடிப்பாங்களா, பழைய பாட்டு ப்ளஸ் அந்த எனர்ஜியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த ரீமிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் பழைய பாட்டெலாம் பிடிக்கும். அடியே மனோன்னு இல்லைனா நிக், அது மலையூர் நட்டாமல் மனசை காட்டு பூட்டாமல் அந்த பாட்டோட ரீமிக்ஸ் இதெல்லாம் கேட்டோம்னா அப்படியே வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணலாம். அதெல்லாம் கேட்டு ஒர்க் அவுட் பண்ண பார்க்குறக்கு தான் வெளியே நல்லா பார்ஸாக ஹெட்செட்லாம் போட்டுன்னு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுவேன். என் ஹெட்செட்லாம் கழட்டி யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா சீ கருமம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் தட் இஸ் மை டேஸ்ட். ஐ லவ் ஹியரிங் ஓல்ட் சாங்ஸ். சரி, ஓகே, உங்கள் ஃபேவரட் பாட்டு நீங்கள் ஜிம்முக்கு போனால் என்ன அப்படிங்கிறத சும்மா கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை டாட்டா வரட்டா.